வெல்கம் பேக் வியூவர்ஸ். சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட டிசம்பர் 20ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கள். ஸோ நம்ம எதிர்பார்த்த மதிய 19ஆம் தேதி மழை ஆரம்பிச்சிருக்குது. தமிழகத்தோட கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் சற்று மிதமான மழை வரை பதிவாகி இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மழை இருக்காது. ஸோ வெயில் தான் இருக்கும் தமிழகம் முழுவதுமே. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மழை படிப்படியாக அதிகரிக்கும். 26ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை படிப்படியாக அதிகரிக்கும். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா வடகிழக்கு திசையை நோக்கி நகரும். ஸோ இப்போ தென்கிழக்கு வங்கக்கடல்லேருந்து எலாங்குலேட்டட் சர்க்குலேஷனாக இருக்குது, ஒயிட் சர்க்குலேஷனாக இருக்குது. ஸோ இது இப்போ என்ன ஆகும்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நார்த் ஈஸ்ட் நோக்கி கொஞ்சம் நகரும், கொஞ்சம் தூரத்துக்கு நார்த் ஈஸ்ட் நோக்கி நகரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஃபேட் ஆயிரும். அது கொஞ்சம் தூரம் வந்தது உடனே ஃபேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இது மறுபடியும் சவுத் வெஸ்ட் நோக்கி டிப் ஆகும். அதனால் நம்ம குமரி கடல் வழியாக தான் வரும். இந்த தாழ்வு நிலை குமரி கடலுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இது வலுப்பெற்று வருமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இது குமரி கடலுக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் டிசம்பர் 25 நைட்லேயே ஆரம்பிச்சிடும். 25 நைட்டில் இருந்து டிசம்பர் 28ஆம் தேதி வரை பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீப் ஆச்சுதுன்னா இன்னும் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை எதிர்பார்க்கலாம். ஸோ அதை நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரத்துக்கு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். வட தமிழகத்தை பொறுத்த அளவில் ஓரிரு இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 25ஆம் தேதியிலிருந்து தென் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஸோ அந்த மழை 28ஆம் தேதி வரை நீடிக்கும். ஸோ இந்த தாழ்வு நிலையை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த தாழ்வு நிலை இன்னும் டீப் ஆச்சுதுன்னா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிச்சுதுன்னா கண்டிப்பாக மழை ரொம்ப இருக்கும். ஸோ நம்ம அதோட சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆனது என்னென்னா இது குமரி கடலை நோக்கி தான் நகரும். ஏன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஃபேட் ஆகுது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக குமரி கடலை நோக்கி தான் நகரும். அதோட டீப்பு அது எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகுதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது நம்ம வரக்கூடிய நாட்களில் கன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி ஆகிய பகுதிகளிலையும் லேசானது முதல் சற்று மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த 72 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் 25ஆம் தேதியிலேருந்து இந்த மாவட்டத்திலலாம் மழை படிப்படியாக அதிகரிக்கும். ஸோ டெல்டா பகுதியிலையும் மழை அதிகமாக இருக்கும். ஆனால் வட தமிழகத்தில் அந்தளவுக்கு மழை இருக்காது. ஸோ இருந்தாலும் அதோட புல் எஃபெக்ட் காரணத்தினால அது குமரி கடலில் வரும்பொழுது இந்த சர்க்குலேஷனு ஸோ அது புல் பண்ணும். ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் ரெயின்ஸ் அதிகமாக இருக்கும் வட கடலோர மாவட்டங்களில். ஸோ அதை பற்றி நான் வரக்கூடிய நாட்களில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தாழ்வு நிலையின் காரணத்தினால தென் கடலோர மாவட்டங்களில் நெல்லை, குமரி, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.